வெல்கம் டு குக்கிங் வித் சித்ரா அன்பு சேனல். இன்றைக்கி நம்ம சூப்பரான சிக்கன் ரெசிபி பார்க்கலாம். செட்டிநாடு சிக்கன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்ப்போங்க. இது நல்லா இட்லி, தோசை, சப்பாத்தி இதுக்கு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டாலும் அருமையாக இருக்கும். சாதத்தில் போட்டு பசி சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். 1/2 கிலோ சிக்கன் வாங்கிட்டு அதில் மஞ்சத்தூள், உப்பு இதெல்லாம் போட்டு 2-3 தடவை கழுவிக்கலாம். க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான தக்காளி 3, பெரிய வெங்காயம் 2 பொடியாக அரிஞ்சு எடுத்து வச்சுக்கலாங்க. 1/2 கப் அளவு தேங்காய் துருவினது, இஞ்சி பூண்டு விழுது 2 டீஸ்பூன், முந்திரி ஒரு 10, 5 பாதாம், 1/2 டீஸ்பூன் அளவு கசகசா இதில் தண்ணியில் ஊற வச்சுக்கலாம். ஒரு அரை மணி நேரம் முன்னாடியே ஊற வச்சுப்போம். நல்லா ஊறினதும் பாதாமோட தோலை உரிச்சிக்கலாங்க. இப்போ இந்த முந்திரி, பாதாம் இதுக்கு பதில் நம்ம உடச்ச கடலை கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் நம்ம பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு தேங்காயும் இதோடு சேர்த்துக்கலாம். ஒரு 10 மிளகு அதையும் சேர்த்துட்டு கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றிட்டு பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். நான் இப்போ இந்த சிக்கன் குழம்பு ஒரே பாத்திரத்தில் தாங்க செய்ய போகிறேன். நம்ம குக்கரில் தான் செய்ய போகிறோம். அடுப்பில் குக்கர் வச்சுட்டு ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் ஊற்றிக்கலாங்க. இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு சோம்பு, 3 லவங்கம், 1 பட்டை, 1 அன்னாசிப்பூ, 5 காஞ்ச மிளகாய் கிள்ளுனது இதெல்லாம் எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதும் அதில் போட்டு வறுத்துக்கலாம். இது நல்லா வறுப்பட்டதும் வெங்காயமும் போட்டு வதக்கிக்கலாம். லைட்டாக இப்படி கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கிடலாம். இப்போது 2 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது இதில் சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போக வதக்கிக்கலாம். இதுவும் நல்லா வதங்கிருச்சு. இப்போ தக்காளி இதில் சேர்த்துக்கலாம். தக்காளியில் நல்லா மேஷ் ஆகிற வரைக்கும் நம்ம இது மூடி போட்டு மூடி வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் போல் அடுப்பில் அப்படியே வச்சுருந்துருக்கலாங்க. இப்போ இதுவும் நல்லா ஒன்று போல் வதங்கிருச்சு. இப்போ கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனையும் இதில் சேர்த்துட்டு அதுவும் ஒரு 2 நிமிஷம் போல் வதக்கிக்கலாம். இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள், இந்த குழம்புக்கு தேவையான தனி மிளகாய் தூள் 2-3 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். காரம் அதிகம் விரும்புகிறவங்க இன்னும் ஒரு டீஸ்பூன் கூட சேர்த்துக்கலாங்க. இப்போது 2 டீஸ்பூன் அளவு கொரியாண்டர் பவுடர் சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் அளவு சோம்புத்தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துட்டு 1.5-2 டீஸ்பூன் அளவு கல்லுப்பு இதில் சேர்த்துடலாம். இப்போ இதையும் நல்லா கலந்துட்டு 1/2 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிட்டு வேக வச்சுக்கலாங்க. குக்கர் மூடி போட்டு மூடிட்டு ஆவி வந்தது வெயிட் போட்டு 2 விசில் நம்ம இறக்கி வச்சுருவோம். வெயிட் போட்டு 2 விசில் நான் இறக்கி வச்சுட்டேங்க. நல்லா ஆறுனதும் நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இதன் சிக்கன்லாம் நல்லா வெந்துருச்சு. திரும்ப இது ஸ்டவ்வில் வச்சுட்டு நம்ம அரைச்சி தயார் பண்ணி வச்சுருந்த தேங்காய் விழுது இதில் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா கலந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்கிட்டோம். இந்த ஸ்டேஜில் உப்பு பத்தலைன்னா கூட இதில் சேர்த்துக்கலாங்க. இப்போ குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. எண்ணெயெல்லாம் மேலே அப்படி பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சிடலாம். செட்டிநாடு சிக்கன் குழம்பு தயாராகிடுச்சுங்க. இது நல்லா இட்லி, தோசை, சப்பாத்தி சாதத்துலலாம் போட்டு பிசைஞ்சு சாப்பிட அருமையாக இருக்கும்.
இது மேலே கொத்தமல்லி தழைகள்லாம் தூவிட்டு நம்ம சர்வ் பண்ணலாங்க. அருமையான இந்த செட்டிநாடு சிக்கன் ரெசிபி நீங்களும் ஒரு முறை இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.